நமஸ்காரம். நம்முடைய பெண்களை பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோம். அந்த பள்ளிகள் என்ன சொல்ல கொடுக்க வேண்டும், நம் குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும், பெற்றோராகிற நாம் என்ன எதிர்பார்ப்புடன் கொண்டு போய் சேர்க்கிறோம்? தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், பூகோளம், அக்கவுண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் என்ன உண்டோ அவற்றையெல்லாம் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது முதல் எதிர்பார்ப்பு, நியாயமான எதிர்பார்ப்பு. அடுத்தது, நல்ல ஒழுக்கமுள்ள மாணவியாய் மாணவனாய் வர வேண்டும், நல்ல பழக்கங்கள் இருக்க வேண்டும், மதிப்பு மரியாதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும், எந்தவித ஆணவத்தை வளர்த்துவிடக்கூடாது. இதெல்லாம் நிச்சயம் தேவை. இதையும் பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுத்தால் நன்றாக இருக்கும். இது எதிர்பார்ப்பு. எல்லா பள்ளிகளுமே முதல் எதிர்பார்ப்பை செய்துதான் ஆக வேண்டும். தங்களால் இயன்ற அளவுக்கு செய்வார்கள். ஆனால் இந்த இரண்டாவது எதிர்பார்ப்பை செய்வார்களா? அதற்கென்று நேரம் ஒதுக்கப்படுகிறதா? பாடத்திட்டம் ஏதேனும் இருக்கிறதா? அது சில பள்ளிக்கூடங்களில் நன்றாக செய்கிறார்கள், பாராட்ட வேண்டும். ஆனால் பல பள்ளிகளில் இதை நாம் எப்படி செய்ய முடியும்? இது பெற்றோர்கள் தானே செய்ய வேண்டும். இருக்கும் நேரத்தை பாடத்தை எடுப்பதற்கே சரியாக போகிறது. இதற்கு மேல் மதிப்பு மரியாதை அன்பு பாசம் நல்லொழுக்கம் இதெல்லாம் சொல்லுவதற்கு முடியுமா? காலம் என்ன வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்று பேசுவார்கள். ஆனால் கண்டிப்பா பெற்றோரிடத்தில் இரண்டாவது எதிர்பார்ப்பும் உள்ளது. இது தவிர மூன்றாவது ஒன்று, வரிசையில் மூன்றாவது என்று கூறினேனே ஒழிய சமமான முக்கியத்துவம் இதற்கும் உள்ளது. நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்டைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய பாரத தேசத்தின் பெருமை, அந்த பெருமையை தெரிந்து கொண்டு தேசப்பற்று நாட்டுப்பற்று இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்களா? ஓரளவுக்கு நாம் நன்றாகவே புரிந்து கொண்டு விட்டோம். வரலாறு திரிக்கப்பட்டு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. யாரையெல்லாம் உயர்ந்தவர்கள்னு புரிந்து கொள்ள வேண்டுமோ பல பேரையும் நழுவ விட்டு விட்டோம். அதே சமயம் ஏதும் செய்யாதவர்களையும் மாற்றியும் புரிந்து கொண்டு விட்டோம். இந்த நிலை மாற வேண்டும். இது பெற்றோருக்கெல்லாம் புரிகிறது. அதனால் இந்த சரியான வரலாறு, நம் பழக்க வழக்கங்கள், இன்று இருக்கக்கூடிய அரசியல் நிலைமை, அன்றிருந்த நிலைமை, பாரதத்தின் மாண்பு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுமா என்றால், இப்படி கேட்டுக்கொண்டே போனால் 3 பள்ளிக்கூடங்கள் தான் நடத்த வேண்டும். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளையோ பெண்ணையோ சேர்த்துவிட்டு எத்தனை சொல்லிக் கொடுக்க முடியும் என்று சந்தேகம் வரலாம். பள்ளிக்கூடங்களுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டியதானே நம்ம வேலை என்றும் நினைக்கலாம். ஆனால் அதோடு நம் வேலை முடியாது. ஒரு பள்ளி என்றிருந்தால் அது அந்த மாணவனோ மாணவியோ அவர்களின் முழுமையான வளர்ச்சியைத்தான், முன்னேற்றத்தை தான் பார்க்க வேண்டும். ஏதோ வந்தோம், பாடத்தை சொல்லிக் கொடுத்தோம், பரீட்சை வைத்தோம், மார்க் போட்டோம் என்கிற அளவிற்கு முடிக்க கூடாது. அதை சில பள்ளிகள் நன்கு செய்கிறார்கள், முழு வளர்ச்சியை பார்க்கிறார்கள். அதிலும் மாணவ மாணவியோடு மட்டும் நிறுத்தி விடுவதில்லை. அடிக்கடி அவர்கள் பெற்றோர்களையும் கூட சேர்த்து அமர்த்தி
என்ன நடந்திருக்கிறது, என்ன நடக்க வேண்டும், நம் பழக்க வழக்கங்களின் பெருமை யாது, நடுவில் எப்படி அதை இழந்து விட்டோம் என்பதை பெற்றோர்களுக்கும் புரிய வைக்கிறார்கள். ஏனெனில் நாம் குழந்தைகளுக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்து விட்டால், வீட்டுக்கு போனால் பெற்றோருக்கு தெரியவில்லையானால் அந்த குழந்தைக்கு ஒரு கல்ச்சரல் ஷாக் ஆகிவிடும். பள்ளிக்கு போனால் ஏதோ சொல்லிக் கொடுக்கிறார்கள், வீட்டுக்கு வந்தால் அப்பா அம்மா வேறு மாதிரி பேசுகிறார்கள், என்ன என்றே புரியவில்லையேன்னு தோன்றிவிடும். ஏனெனில் பெற்றோர்கள் சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள் இதைத்தான் பார்த்து கொண்டிருப்பார்கள். அதில் அவ்வளவாக இதெல்லாம் கிடைக்காது, மேலும் திரித்து சொல்லப்படும். அதை கேட்டுக்கொண்டு தாங்கள் படித்த காலத்தில் எப்படி திருத்தி படித்திருக்கிறார்களோ அதன்படிக்கே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நல்ல பள்ளியில் சேர்த்தபடியால், இந்த பொறுப்புணர்ந்த பள்ளியில் இருந்தால் அவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். பெற்றோரை வணங்குவது எப்படி, கண்டிப்பாக நெத்திக்கு இட்டுக் கொள்ள வேண்டும், பண்டிகைகள் கொண்டாட வேண்டும், இப்படி எத்தனையோ. இதெல்லாம் இதற்கு முன் தலைமுறையில் இருக்கும், அதாவது இன்றைய ஒரு 35 வயதிலிருந்து 40 வயது இருப்பவர்களுக்கு தெரியாமலும் போகலாம். அதனால் அவர்களையும் கூட்டி அமர்த்தி இந்த நல்லதுகளை சொல்லிவிடுவதுதான் சிறப்பானது. அதையும் சில பள்ளிகள் செய்கிறார்கள். மற்றொன்று, இதை போல கலாச்சார கல்வி, வேல்யூ எஜுகேஷன் இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அதிலே வாங்கக்கூடிய சம்பளம் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்று வந்துவிட்டால் கடைசியில் பணக்காரர்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியும் என்றாகிவிடும். அதுவும் கூடாது. ஃபீஸ் ரீசனபிளாக இருந்து, எல்லாராலும் அஃபோர்ட் பண்ண முடியக்கூடியதாக இருந்து இந்த கல்வி எத்தனை கிடைக்குமானால் அதுதான் சமுதாயத்துக்கும் பாரத தேசத்துக்கும் அந்த பள்ளி ஆற்றக்கூடிய உண்மையான சிறப்பான தொண்டு. அப்படி சில பள்ளிகள் எல்லாம் பண்ணி வருகிறார்கள். அவர்களுடைய பணி மேன்மேலும் வளர வேண்டும் அப்படின்னு பெருமானிடத்திலையும் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் எந்தெந்த விதத்தில் அதை போன்ற பள்ளிகளுக்கு உதவ முடியுமோ தாராளமாக உதவ வேண்டும். முடிந்த வரையில் அதை போன்ற பள்ளிகள் மேன்மேலும் வளர்ந்து நிறைய திறக்கப்பட்டு அதில் நம்முடைய குழந்தைகளை சேர்த்தோமானால், நாமும் கூட அமர்ந்து படித்து விட்டோமானால் ஒரு புதிய தலைமுறை ரொம்ப அழகா நம்முடைய பழமையை தெரிந்து பாரத தேசத்தின் பெருமை புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தலைமுறையே உருவாக்க வேணும்னு பெருமானிடத்தில் வேண்டுவோம். நமஸ்காரம். நம்முடைய என்பணி ஆப்பில் இருந்து ஒன்று தெரிந்து கொண்டேன். சில நாட்கள் முன்னால் வரை ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஆடியோக்களை டவுன்லோட் செய்யலாம். அதை உங்கள் மொபைலிலோ மற்றதிலோ வைத்துக் கொள்ளலாம். நடுவிலே ஒரு சமயம் இந்த ஆப்பை அப்கிரேட் செய்யும் போது அந்த ஒரு வசதியை எடுத்து விட்டோம். தாராளமாக நீ எத்தனை முறை வேண்டுமானாலும் கேட்கலாம். சரி, இதை டவுன்லோட் பண்ணி என்ன செய்ய போகிறார்கள் என்று நினைத்து எடுத்தோம். உடனே பலரும் மெயில் அனுப்பினார்கள், எங்களுக்கு டவுன்லோட் செய்ய வேண்டும் என்று கேட்டனர். எங்களுக்கு புரியவில்லை. ஒரு பாகவதம் ராமாயணம் என்றால் அது தொடர் சொற்பொழிவாக இருக்கும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 7 நாட்களுக்கு 14 மணி நேரம். பாகவத கதை ஒவ்வொன்றும் கேட்டாக வேண்டும், எப்போதுமே வேண்டும். அதனால் அதை டவுன்லோட் பண்ணி வைத்துக் கொள்கிறோம். அது கூட புரிந்தது. என் பணி ஆடியோக்கள் அன்றாடம் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியது. அதை போய் வரிசையாக டவுன்லோட் பண்ணி வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? இது என்ன இதிகாசமா புராணமா? சரி, அன்றைக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கலாம். அதை எப்படி விட்டு விட்டு கேட்பார்களா என்ன என்று புரியவில்லை. அப்போது ஓரிருவர் அதை பற்றி எழுதினார்கள். எங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இதை அனுப்புவோம், ஃபார்வர்ட் பண்ணுவோம். அந்த வசதி இந்த ஆப்பில் கண்டிப்பாக வேண்டும். அது முன்னால் இருந்தது, ஏன் எடுத்து விட்டீர்கள்னு கேட்டார்கள். அதென்ன, நீங்கள் யாருக்கு ஃபார்வர்ட் செய்ய வேண்டுமோ அவர்களே ஆப்பை டவுன்லோட் பண்ணிக் கொள்ளலாமே.
அவர்களை கேட்கலாமே என்று சொன்னோம். ஆனால் அவர் சொன்னார், அதெல்லாம் நிச்சயம் செய்ய மாட்டார்கள், அவர்களுக்கு வேலை பளு அதிகம், இதிலெல்லாம் கேட்பதற்கு விருப்பமே இல்லை. சரி, விருப்பம் இல்லை என்றால் நீங்களே அனுப்புகிறீர்கள்னு கேட்டேன். இல்லை, அவர்களை எப்படியாவது கேட்க வைக்க வேண்டும், இந்த நல்லது அவர்கள் காதில் படட்டுமே, இல்லை என்றால் கேட்க மாட்டார்கள். நல்ல எண்ணம் தான். அப்படி என்றால் தினமுமே வருகிறதை டவுன்லோட் பண்ணி அனுப்புவீர்களா, ஃபார்வர்ட் செய்வீர்களா என்று கேட்டேன். இல்லை, அப்படி செய்ய மாட்டோம், முக்கியமான டாபிக்ஸ் வரும்போது செய்வோம். எனக்கு மேலும் புரியவில்லை, முக்கியமானதுங்கிறதை எப்படி சூஸ் பண்ணுகிறீர்கள்? அது என்ன, இன்னைக்கு ராமனின் குணம் என்று ஏதாவது சொல்லியிருந்தால் அனுப்புவீர்களா, ஆழ்வார்களின் பாசுரம்னு சொன்னால் அனுப்புவீர்களா, எப்படி அதை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் சொன்ன பதில், ஓ, நீர் சொன்ன தலைப்புகள் எல்லாம் வந்தால் நிச்சயமா அனுப்ப மாட்டோம், அதெல்லாம் கேட்க மாட்டார்கள். பின் எதை அனுப்புவீர்கள்? அது கான்ட்ரவர்சியலாக இருந்தால், அதை போல் பதில்கள் இருந்தால் அனுப்புவோம். சற்று அரசியல் சம்பந்தப்பட்டதோ அல்லது சனாதன தர்மம், அது இன்று அரசியலில் படும்பாடு, அதை பற்றியதோ அப்படி ஏதானும் வந்திருந்தால் உடனே அனுப்பிவிடுவோம், அதுதான் அவர்கள் விரும்பி பார்ப்பார்கள் என்றும் சொன்னார். ஒரு பக்கத்தில் நம் நண்பர்கள் எப்படியாவது நல்லதை கேட்டுவிட வேண்டுமே, அவர்களிடத்தில் விட்டால் செய்ய மாட்டார்கள், நாமாவது அவர்களுக்கு அனுப்பி வைத்தோம், அது ரொம்ப நல்ல எண்ணம். கண்டிப்பா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிடித்த செயல் அது. என் விஷயத்தை யாராருக்கெல்லாம் சொல்லுகிறாயோ கொண்டு போய் சொல்லு, அவர்களை கேட்கவை என்றுதான் பகவத்கீதையில் கடைசியிலே சொல்லுகிறார். அந்த கண்ணனுக்கு பிடித்தமான செயலை இவர்கள் ஒழுங்காக செய்கிறார்கள். அவர்கள் வேண்டாம் என்றாலும், எரிச்சல் பட்டாலும், டவுன்லோட் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் இவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பிவிட்டு கூட்டு ஒரு முறை கேட்கிறார்கள், அதை காதார கேட்டாயா என்று. அந்த விதத்தில் சரி. ஆனால் எனக்கு மற்றொரு கோணத்தில் பார்க்கும்போது, அது என்ன, ராமனின் குணம்னு சொன்னால் அனுப்ப மாட்டார்களாம், ஆழ்வார்கள் காட்டிய வழின்னு சொன்னா அனுப்ப மாட்டார்கள், அதெல்லாம் கேட்க மாட்டார்கள். பின் இந்த கான்ட்ரவர்சியல் விஷயம், ஏதான் ஒரு கான்டெம்பரரி இன்றைய செய்தி அப்படின்னு இருந்தா அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லுகிறார்களே, அது சரியான போக்குத்தானா? ஒருவேளை நாம் தான் இதை பத்தி எல்லாம் பேசுவதையே நிறுத்திவிட வேண்டுமோ? நாம் ஏதோ ராமனை பத்தி கண்ணனை பத்தி பேசுவோம், அவ்வளவுதானே நமக்கு இடப்பட்ட பணி. அதை தாண்டி இதை போல எதையாவது பேச போனால்தான் அதுக்கு முக்கியத்துவம் வந்து விடுகிறது, மற்றவத்தை கேட்க மறுக்கிறார்கள். நிறுத்திவிடலாமா என்றால், ஓஹோ, அப்படி செய்தே விட வேண்டாம், ஏதோ இந்த விதத்திலேயாவது 4 பேருக்கு அது தெரிகிறது. சாதாரணமா இந்த மாதிரி விஷயத்தை பற்றி சாஸ்திரங்கள் என்ன சொல்லி இருக்கின்றன என்பது கேட்பதுதான் முக்கியம், அதனால் அதை பற்றி விடாமல் பேச வேண்டும் என்றும் கூறினர். சரி, மேன்மேலும் இவர்களிடத்தில் கேட்டு நமக்கு புரிய போவதில்லை, அதனால் நாம் செய்து கொண்டிருக்கிற போக்கிலேயே செல்வோம் என்று விட்டுவிட்டேன். அதனால் இந்த என்பணி ஆப்பில் ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்து அது நின்று இதெல்லாம் நடந்து அதை மீண்டும் கொடுத்து விட்டோம். சரி, யாரோத்தர் ஆசைப்பட்டு அனுப்புகிறார், அதை எதற்கு நாம் தடுக்க வேண்டும்? கேட்டுவிட்டு போகட்டும். அவர்களை இதை கேட்டு சந்தோஷப்படுவார்களா, ஏதானு புரிந்து கொள்வார்களா தெரியாது. அவர்களால் டவுன்லோடு கூட பண்ண முடியாது, ஆப்பை கூட வச்சுக்கொள்ள மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் உலகத்தில் எப்படியும் நல்ல விஷயங்களை, பகவத் விஷயங்களை எல்லாரையும் கேட்க செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் எல்லாரிடத்திலும் இருப்பது பாராட்டத்தக்கது. அதுதான் அடியேன் இந்த பேச்சுவார்த்தையில் இருந்து புரிந்து கொண்ட செய்தி. நமஸ்காரம். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இதை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? நாம் என்னதான் படித்திருந்தாலும் நாம் அறிந்தது குறைவு. இன்னும் இந்த உலகத்தில் என்னென்னமோ அறிய வேண்டியவை உள்ளன. இதை புரிந்து கொள்ள இந்த மொழி சொல்லுகிறது.
இதை 2 கோணங்களிலிருந்து பார்க்கலாம். அறிந்தது குறைவு, ஆகவே ஆணவம் கொள்ளாதே. உலகம் பறந்து விரிந்து உள்ளது. நீ அறியாதது நிறைய இருக்கிறபடியால் யாரோடு ஒப்பிட்டும் நான் உயர்ந்தவன் என்று இருமாப்பு கொள்ளாதே. நமக்கு தெரிந்தது குறைவுதான். இந்த கோணத்திலும் சொல்லலாம். மற்றொரு கோணம், எவ்வளவு படிக்க முடியுமோ படி, இன்னும் எவ்வளவு தெரிந்து கொள்ள முடியுமோ தெரிந்து கொள். வாழ்நாள் முழுக்க படி, தெரிந்து கொண்டே இரு. அந்த அளவுக்கு நாம் அறிய வேண்டியவை உள்ளன என்றும் ஒருத்தர் பார்க்கலாம். இதில் முதலில் சொன்னது சாத்தியம், செய்தாக வேண்டும். நாம் உயர்ந்தவன், நாம் தான் அதிகம் படித்தவன் என்று இருமாப்பு கொள்ளாதே. நீ எவ்வளவோ இருக்கிறதுன்னு புரிந்து கொள். ஆனால் இந்த இரண்டாவது சொன்னது சாத்தியமா? படிக்க வேண்டியது நிறைய இருக்கபடியால் படித்துக்கொண்டே இரு. அது சாத்தியமில்லை. கற்க கஷடர. கஷடர கற்க வேண்டும் சொல்லும்போது நிறைய கற்க வேண்டும் என்று பொருள் அல்ல. கற்றதை பழுதில்லாமல் குறையில்லாமல் கற்க வேண்டும். அதைவிட அதற்கு அடுத்த வரி, கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்றபின் என்று போடுகிறபடியால் கற்றுக்கொண்டே இருக்க முடியாதுன்னு தெரிகிறது. கற்றபின் என்கிறாரே. நிற்கன்னு சொன்னால் அதன் வழி ஒழுகி நடத்தல். கற்றதற்கு தகுந்தா போலே பொருத்தமாக அனுஷ்டானம் நடைமுறை இருக்க வேண்டும். அது வேண்டும் என்று கண்டிப்பா தெரிகிறது. மேன்மேலும் கற்றுக்கொண்டே இருந்தால் எத்தனையை செய்யத்தான் முடியும்? நம்முடைய செயல்பாடுகள் அளவுக்குட்பட்டவை. படிப்பது வேண்டுமானால் புத்தகங்களாக வாங்கிக் கொண்டே இருக்கலாம், படித்துக் கொண்டே இருக்கலாம். செய்ய வேண்டுமே. ஆனால் தான் கற்ற பின் நிற்க அதற்கு தக. எவ்வளவு குறைவாக கற்றாலும் பழுதில்லாமல் கற்க வேண்டும். கற்றபடிக்கு வாழ வேண்டும். இவ்வளவுதான் நம்மால் செய்ய முடியும். அப்படியே மேன்மேலும் கற்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால், ஒரு மருத்துவ படிப்புன்னு சொன்னா எவ்வளவோ, நீதித்துறைன்னு சொன்னா எவ்வளவோ, கணக்கியல் பொருளாதாரம்னு சொன்னா எவ்வளவோ. அதே போல என்ன எல்லாவற்றையுமா படிக்க முடியும்? சரி, அந்த படிப்பை கூட சொல்லவில்லை. வாழ்க்கை கல்வி என்றால் மனிதனுடைய உணர்ச்சிகள் எல்லாம் படித்து முடிக்கவே முடியாது. உறவுக்காரர்கள் எத்தனை வகைப்படுவார்கள், அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். ஓய்ந்து போய் உட்கார்ந்து விடுவோம். நம் ஒவ்வொருத்தருடைய எண்ண ஓட்டங்களையே புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நாளைக்கு 100 முறை மாறும். அதனால் கணக்கு, அறிவியல், பொருளாதாரம் படிப்பது கஷ்டம் என்றால், அதைவிட மனித இயலை படிப்பது ரொம்பவே கஷ்டம். மேலும் 1,00,000 பேருடைய இயல்பு எப்படிப்பட்டது அப்படின்னு படித்து நாம் என்ன சாதிக்க போகிறோம்? நம் இயல்பை பற்றி நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் தான் யோசிக்க முடியும். அதனால் மனித இயலையும் ஒன்றும் படித்து முடித்து விட முடியாது. ஆனால் உலகத்தில் பேச்சு இருக்கிறது. ஆந்தனையும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். உண்மைதான். அப்படி என்றால் இதற்கு நேர் எதிர்த்தட்டை பார்ப்போம். கோர் காம்பெட்டன்ஸ் என்று ஆங்கிலத்தில் மேனேஜ்மெண்டில் சொல்லுகிறார்கள். ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அதை ஆழமாக புரிந்து கொள். நிறைய விஷயத்தை தெரிந்து கொள்ளாதே. எனக்கு இதுவும் தெரியும், அதுவும் தெரியும், அந்த வேலையும் பார்ப்பேன், இந்த வேலையும் பார்ப்பேன், அது வேண்டாம். எடுத்த வேலையை செவனே செய்ய வேண்டும். இதுதான் கோர் காம்பெட்டன்ஸ். ஒரு புறமானால் கல்லாதது உலகளவு படித்துக் கொண்டே இருந்து கேள்விப்படுகிறோம். இன்னொரு புறமானால் சிறந்த நிறுவனங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள், போதும், அதை நன்றாக செய் என்று சொல்லிவிடுகிறார்கள். இந்த